அனைவருக்கும் வணக்கம். இப்ப இந்த வீடியோ கிளிப்ல ஹிந்தி எக்ஸாம் பிரவேசிகா பேப்பர் 3 இதுல நிபந்து 2 ரிவைஸ் பண்ணலாம். ஏற்கனவே நிபந்து 1 பார்த்தோம். இப்ப 2 பார்க்கலாம். செகண்ட் ஒன் அனுசாசன். அனுசாசன் வந்து ஒழுங்குமுறை அப்படின்னு சொல்லலாம். ஒழுங்கு இல்லைன்னா நிர்வாகம் கூட சொல்லலாம். अनुशासन मनुष्य के जीवन का प्राण है. ஒழுங்குமுறையானது ஒழுக்கம் அப்படிங்கிறது மனித வாழ்க்கையின் உயிர். अनुशासन अनुशासनहीन मनुष्य न तो देश का सभ्य नागरिक बन सकता है और न ही अपने व्यक्तिगत जीवन को सफल बना सकता है. अनुशासनहीन मनुष्य அதாவது ஒரு ஒழுங்குமுறை இல்லாத மனிதன் நாட்டோ தேஷ்கா சவ்ய நாகரிக் பன் சக்தா ஹை. நாட்டினுடைய ஒரு பண்பான ஒரு குடிமகனாக ஒரு சிட்டிசனாக உருவாக முடியாது. நஹி அப்னே வியக்திகத் ஜீவன் கோ சஃபல் பனா சக்தா ஹை. தன்னுடைய மனித வாழ்க்கையிலும் ஒரு பூரணத்துவத்தை உருவாக்க முடியாது. मर्यादिन एवं नियमबद्ध जीवन व्यतीत करने का नाम अनुशासन है. மரியாதையான இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு வழிமுறைகளோட தன்னை ஈடுபடுத்தி அதுகளுக்கு உட்பட்டு வாழ்கிற, தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு செல்கிற, தன்னுடைய வாழ்க்கையை கழிக்கிற அந்த முறைக்கு பெயர்தான் अनुशासन, அதாவது ஒழுங்குமுறை. ऐसे तो जीवन के प्रत्येक चरण में अनुशासन की आवश्यकता होती है. ऐसे तो जीवन के प्रत्येक चरण में அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அடியிலும் தான் அனுசாசன் கி அவசியத்தா होती है. ஒழுங்குமுறை ஒழுக்கம் அப்படிங்கிறது வந்து தேவைப்படுது. நாம எப்படி வேணாலும் இருக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னா நம்ம வந்து மனிதர்களாகவே இருக்க முடியாது. நம்மளுக்குன்னு ஒரு சமுதாயம், நம்மளுக்குன்னு ஒரு குடும்ப அமைப்பு, நம்மளுக்குன்னு ஒரு வாழ்க்கை முறை, அதெல்லாம் இருக்கிறது வந்து ரொம்ப சாத்தியமே இல்லை. ஏன்னா நம்ம இஷ்டத்துக்கு நம்ம எங்க இருக்க முடியாது இல்லையா? நம்ம வீட்டுல நம்ம இப்படிதான் இருக்கணும், நம்ம படிக்கிறோமா, இங்க ஸ்கூலுக்கு வரோமா, இங்க இப்படிதான் இருக்கணும், நம்ம வேலைக்கு போற இடத்துல, நம்ம வேலை பார்க்குற இடத்துல இந்த மாதிரி தான் இருக்கணும், நம்ம மத்தவங்க கிட்ட பேசும்போது இப்படிதான் பேசணும், பழகணும் அப்படின்னு நம்மளுக்குள்ள நாமளே வகுத்துக் கொள்கிற அந்த நியமங்களுக்கு உட்பட்டு நாம் வாழ்ந்தால் அந்த வாழ்க்கை வந்து திருப்தியானதாக, மற்றவர்களால் ஏளனமாக பார்க்கக்கூடியதாக இல்லாமல் நல்வாழ்க்கையாக இருக்கும். நம்மளுடைய நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் அது நம்மளுக்கு கூடவே பயன் கொடுத்து கொண்டே வரும். அனுசாசன் கா காரிய கஷேத்திர விஷால் ஹை. அந்த ஒழுங்குமுறை அப்படிங்கிறதோட அந்த வேலையானது, வேலைக்களமானது மிகவும் பரந்தது. கர், பாட்சாலா, கட்சா, சேனா, दफ्तर, सभा आदि सभी जगहों में अनुशासन की आवश्यकता है. வீடு, ஸ்கூல், நம்ம ஸ்கூல்லயுமே வந்து நாம இருக்கிற வகுப்பு, நம்மளுடைய வந்து ஆர்மி, நம்மளுடைய படை, அதனோட பலம், ஆபீஸ், நம்ம ஒர்க் பண்ற இடம், நம்ம போற வந்து அந்த எங்க நம்ம ஃபங்க்ஷனுக்கோ இல்ல சபா அப்படின்னாக்கா ஒரு சபை, ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு நிறுவனம், எல்லாத்துலயுமே எல்லா இடத்துலயுமே அந்த ஒழுங்குமுறை அப்படிங்கிறதுக்கு வந்து கண்டிப்பு அவசியம் வந்து தேவைப்படுது. அதற்கான முக்கியத்துவம் கண்டிப்பாக ஒவ்வொரு இடத்திலும் இருக்கிறது. எனவே ஒழுங்குமுறை அப்படிங்கிறதுக்கான அவசியம் கண்டிப்பாக ஒவ்வொரு இடத்திற்கும் தேவைப்படுகிறது.
அது என்ன வித்தியாசம்னாக்கா, இடத்துக்கு இடம் அது மாறுபடும். ஆனா அந்த ஒழுங்குமுறை அப்படிங்கிறது அந்த ஒரே சொல் ஒவ்வொரு இடத்துலயும் வேற வேற மாதிரி இருக்கும். विद्यार्थी जीवन में तो इसकी अत्यंत आवश्यकता होती है. அதாவது ஒரு மாணவ வாழ்க்கையிலும், மாணவ பருவத்திலும் इसकी अत्यंत आवश्यकता होती है. இதற்கு ஒரு மிக மிக அதிகமான தேவை இருக்குது. क्योंकि विद्यार्थी जीवन मनुष्य के भावी जीवन के प्रासाद की नींव है. ஏன்னா மனித வாழ்க்கையிலேயே இந்த வித்யார்த்தி ஜீவன் இருக்கு இல்லையா? அதாவது மாணவனுடைய வாழ்க்கை, மாணவ பருவமானது மனுஷியக்கே ஒவ்வொரு மனிதனுடைய பாவி ஜீவன் கே பிரசாதிக்கு நீந்து. நம்மளுடைய எதிர்கால அந்த மாணவனுடைய எதிர்கால வாழ்க்கை இருக்குது இல்லையா? அதனுடைய அவனுடைய வாழ்க்கைக்கு ஒரு அடித்தளம். இத ஒரு கோயில் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்கா, அந்த கோயிலுக்கு அடித்தளமாக இருப்பது அந்த எதிர்கால வாழ்க்கை அப்படிங்கிற அந்த கோட்டை, அந்த கோயிலினுடைய அடித்தளம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மாணவனுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா, அது ஒவ்வொரு மனுஷனுக்கும் அந்த மாணவ பருவம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த மாணவ பருவத்தில் என்னென்ன விதிமுறைகளை கடைபிடித்து வாழ்கிறானோ, அதிலிருந்து பிறழாமல் ஜீ தன்னுடைய பயணத்தை தொடர்கிறானோ, அந்த அளவிற்கு அவனுடைய எதிர்கால வாழ்க்கையானது எதிர்காலமானது மிகவும் பிரகாசமானதாக, உன்னதமானதாக அவனுக்கு மேலும் மேலும் நம்பிக்கையுடன் வலு சேர்ப்பதாக இருக்கும். विद्यार्थियों को माँ बाप और गुरुजनों की बात माननी चाहिए और विद्यालय के नियमों का पालन करना चाहिए. विद्यार्थियों को மாணவர்களுக்கு மா பாப் और गुरुजनों की பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களின் பாத் மான்னி சாஹியே சொல் பேச்சுகளை அவங்க கேட்கணும். அவங்களுடைய வார்த்தைகளை அவங்க கேட்கணும். அதன்படி நடக்கணும். வித்யாலயக்கு நியமோं का पालन ஸ்கூலோட அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பாலன் करना चाहिए. ஃபாலோ பண்ணணும், கடைபிடிக்கணும். घर बच्चे की प्राथमिक पाठशाला होती है. வீடு குழந்தைகளுக்கு முதல் பள்ளி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஆரம்ப பாடசாலை, ஆரம்ப பள்ளி அப்படின்னாலே அது குழந்தைங்களுக்கு வீடுதான். ஏன்னா வீட்டுலதான் அவங்க நிறைய விஷயங்கள் கத்துக்கிறாங்க. வெளியில ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடியோ, இல்லைனாக்கா பக்கத்து வீட்டுல, எதிர்த்து வீட்டுல, ஃப்ரெண்ட்ஸ், வெளி உலகம் அப்படின்னு அவங்க பார்க்கறதுக்கு பழகுறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியோ, அவங்க முதல்ல பார்க்கிற உலகம் அப்படின்னா அது அவங்களோட வீடு. அவங்க முதல்ல பார்க்கிற மனிதர்கள் அப்படின்னாக்கா அவங்க வீட்டுல உள்ள ஃபேமிலி மெம்பர்ஸ். அப்ப அவங்க எந்த அளவுக்கு அவங்களோட அட்டாச்சா இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும். इसलिए घर में माता पिताओं के संस्कारों का प्रभाव बच्चों पर पड़ना स्वाभाविक है. இதனால घर में வீட்ல மாதா பிதாओं के அம்மா அப்பாவினுடைய அந்த சன்ஸ்காரோं का प्रभाव அவங்கள சரிப்படுத்துற அந்த ஒழுங்குபடுத்துற அந்த தோற்றமானது திறனானது பச்சோங் பர் அவங்களுடைய அந்த ஒழுங்குபடுத்தும் அந்த தாக்கம், அதாவது பெற்றோர்கள் குழந்தைகளை சீராக கொண்டு செல்லும் அந்த முறை, அதனுடைய அந்த தாக்கமானது பச்சோங் பர் படனா குழந்தைகள் மேல படுறது ஸ்வாபாவிக் ஹை இயற்கையானது, இயல்பானது. அவங்க எல்லாம் அந்த ஒரே இடத்திலேயே அப்படி இருந்து வளர்ந்து வாழ்றதுனால இயல்பாகவே அந்த பெற்றோர்களினுடைய பார்வையானது குழந்தைகள் மேல் பட்டுக்கொண்டே இருக்கும். அவர்களை சீரமைக்க அவர்கள் முயற்சி எடுத்துக்கொண்டே இருப்பார்கள். அது இயல்பாகவே அப்படி நடந்துகிட்டே இருக்கும். அதாவது மாதா பிதா கோ घर में अच्छे आचरण का पालन करना चाहिए. அதாவது அம்மா அப்பாவுக்கு வீட்டுல நல்ல ஒரு நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும். साथ साथ बच्चों को भी अच्छे आचरण का पालन करने सिखाना चाहिए. கூடவே குழந்தைகளையும் நல்ல நடைமுறைகளை பின்பற்றுவதற்கு பழக்க வேண்டும். அவர்களுக்கும் அதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். பெற்றோர்கள் செய்யும் போது அவர்களை பார்த்து குழந்தைகளும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. हमें ये नहीं भूलना चाहिए कि बच्चे ही देश के भावी कर्णधार है. हमें ये नहीं भूलना चाहिए. நம்ம இதை மறந்துடக்கூடாது. எதைனா कि बच्चे ही குழந்தைகள் தான்
தேஷ்கே தேசத்தினுடைய பாவி கர்ணத்தார்கள் எதிர்கால அதாவது இந்த கர்ணதார் அப்படிங்கறத கரெக்டான மீனிங் அப்படின்னாக்கா படகோட்டின்னு சொல்றது. அதாவது அந்த படகை கொண்டு செலுத்துவது யாரு? படகோட்டி. நம்ம நம்ம வாழ்க்கை அப்படிங்கிற அந்த பயணத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்கா நம்மள கொண்டு செல்றவங்க அந்த குழந்தைகள். அதாவது நம்ம தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா? குழந்தைகள் தான் எதிர்கால தூண்கள் அப்படிங்கிற அர்த்தம். अनुशासन न केवल व्यक्तिगत जीवन के लिए ही आवश्यक है अपितु सामाजिक जीवन के लिए भी परमावश्यक है. अनुशासन न केवल व्यक्तिगत जीवन के लिए ही आवश्यक है. அந்த ஒழுங்குமுறை அப்படிங்கிறது மனித வாழ்க்கைக்காகவே அவசியம்ங்கிறது மட்டும் கிடையாது. அபித்து அதாவது சாதாரண ஒரு மனிதனுக்கு மட்டும்தான் அந்த ஒழுங்குமுறை அவசியம் அப்படிங்கிறது கிடையாது. சாமாஜிக் ஜீவன் கேலியே பரமாவசியகை. நம்ம சொசைட்டிக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளுடைய சொசைட்டிய நம்மளுடைய சமுதாயத்தை சார்ந்து நம்மளுடைய சமூகத்தை சார்ந்துதான் வாழ்கிறோம் இல்லையா? किसी व्यक्ति संस्था समाज या राष्ट्र की उन्नति उनके अनुशासन के पालन पर आधारित है. किसी व्यक्ति அதாவது ஒரு மனுஷனோ சன்ஸ்தா இல்ல ஒரு அமைப்போ நிறுவனரோ ஏதோ யாருனாலும் சரி சமாஜியா ராஷ்டிரிக்கு அது ஒரு சமூகமோ சமுதாயமோ இல்ல அது ஒரு அரசோ ஒரு தேசமோ எதுவாக இருந்தாலும் उनके अनुशासन के पालन आधारित है. उन्नति उनके अनुशासन के पालन पर आधारित है. அவங்களுடைய அந்த முன்னேற்றம் அப்படிங்கிறது எதை ஃபாலோ பண்றத ஆதாரமாக கொண்டிருக்கிறது? ஒழுங்குமுறையை. அனுசாசன் கே பாலன் பர் ஆதாரித் है. ஒழுங்குமுறையை ஃபாலோ பண்றதுலதான் அது அதுவே ஆதாரமாக உள்ளது. அது ஒரு தனி மனிதனோ ஒரு சமூகமோ ஒரு நாடோ ஒரு அமைப்போ எதுவாக யாராக இருந்தாலும் அதில் ஒரு ஒழுங்குமுறை இருக்குமானால் அது வெற்றிகரமான முன்னேற்றத்தை அடையும். அது யாராக இருந்தாலும் அதற்குரிய முன்னேற்றம் எதை அடிப்படையாக கொண்டுள்ளது அப்படின்னாக்கா எதை ஆதாரமாக கொண்டுள்ளது அப்படின்னா ஒழுங்குமுறையை. अनुशासन के अभाव में उन सबकी अवनति हो सकती है. अनुशासन के अभाव में அதாவது இந்த ஒழுங்குமுறையினுடைய குறை உன் சக்தி அவனத்தி ஹோ சக்தி அந்த எல்லாருடைய வீழ்ச்சியும் குறைகளும் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. ஒரு ஒழுங்குமுறை இல்ல அப்படின்னா அது எல்லாரையுமே பாதிக்கும். அதன் மூலம் கிடைக்கக்கூடிய பலன் என்ன? வீழ்ச்சி அல்லது குறை அல்லது பூரணத்துவம் இல்லாமல். असंभव को भी संभव बनाने की शक्ति इस अनुशासन में है. அதாவது நடைபெற இயலாததையும் நடைபெறுவதாக மாற்றுவது, அதாவது இயலாத ஒன்றையும் இழக்கூடியதாக மாற்றும் சக்தியானது இந்த ஒழுங்குமுறைக்கு உண்டு. நம்ம ஸ்கூலுக்கு போனோம் இந்த ஃபர்ஸ்ட் பீரியட் செகண்ட் பீரியட் தேர்ட் பீரியட் இந்த பீரியட் முடிஞ்ச உடனே இந்த பீரியட் இந்த கிளாஸ் இந்த மிஸ் தான் எடுப்பாங்க, இந்த சார் தான் எடுப்பாங்க, இன்னைக்கு நடத்திருக்குது, இன்னைக்கு இது வீட்டுல போய் நம்ம ஹோம்ஒர்க் பண்ணி பார்க்கணும், இது அடுத்து டெஸ்ட் எழுதணும். இப்போ ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பெல், அடுத்து ஒவ்வொரு பீரியடுக்கும் பெல். நம்ம எங்க போனாலும் ஒழுங்குமுறையை கடைபிடிக்கணும், லைன்ல போயிட்டு வரணும், அமைதியா இருக்கிற இடத்துல அமைதியா இருக்கணும், விளையாடுற இடத்துல விளையாடணும். சோ ஒவ்வொன்றும் நம்ம எங்கெங்கெல்லாம் எப்படியெல்லாம் அதை நம்ம கரெக்டா ஃபாலோ பண்றோமோ அதற்கான பலன் நம்மளுக்கு கிடைக்கும் இல்லையா? யார்கிட்ட எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும், நம்ம வெளியில போகும்போது நம்ம என்ன மாதிரி நம்மளுடைய மரியாதையை காப்பாற்றணும், வார்த்தைகள் எப்படி பயன்படுத்தணும், இது எல்லாமே ஒழுங்குமுறை தான். इससे मानव का मानसिक और बौद्धिक विकास होता है. इससे இதன் மூலமாக மானவ் கா மனிதனினுடைய मानसिक और बौद्धिक विकास होता है.
மாணவகா, அதாவது மனிதனினுடைய தனிப்பட்ட முன்னேற்றமோ அல்லது நம்மளுடைய நாடு சார்ந்த முன்னேற்றமோ, அதாவது மனிதனினுடைய மனம் சம்பந்தமாகவோ அல்லது அறிவு சம்பந்தமாகவோ ஏற்படும் டெவலப்மெண்ட்டிற்கு இந்த ஒழுங்குமுறையே அடிப்படை. அதாவது இயலாத ஒரு காரியத்தையும் இயல வைக்கக்கூடிய சக்தியானது இந்த ஒழுங்குமுறைக்கு இருக்கிறது. அப்ப இதனால என்ன ஆகுது? மனிதனினுடைய மனம் சம்பந்தமாகவோ அல்லது அறிவு சம்பந்தமாகவோ நல்ல வளர்ச்சி ஏற்படுகிறது. अनुशासन पालन द्वारा आज कई राष्ट्र उन्नति के शिखर पर पहुंच चुके हैं. अनुशासन पालन द्वारा இந்த ஒழுங்குமுறையை கடைபிடிப்பதன் மூலமாக இன்று அநேக நாடுகள் உன்னதம், அதாவது முன்னேற்றம் அப்படிங்கிற சிகரத்தை அடைந்து கொண்டிருக்கின்றன. அதாவது தங்களுடைய லட்சியங்களை அடைந்து கொண்டிருக்கின்றன. अनुशासन के बिना जीवन में सफलता पाना टेढ़ी खीर है. ஒழுங்குமுறை இல்லாத வாழ்க்கையில் பரிபூரணத்துவம் அப்படிங்கிறது கிடைக்கிறது இயலாத காரியம், அதாவது கஷ்டமான காரியம். टेढ़ी खीर. चरित्र निर्माण, उच्च आदर्शों का पालन और आत्मोन्नति आदि अनुशासन के द्वारा ही संभव है. சரித்திர நிர்மாண், நம்மளுடைய நடத்தை இருக்குது இல்லையா, நம்மளுடைய நடத்தையை உருவாக்குறது. உச்ச ஆதர்ஷம் கா பாலன், ஒரு உயர்ந்த சிறந்த முன்மாதிரிகளை ஃபாலோ பண்றது. நமது நல்ல நடவடிக்கைகளை உருவாக்குறது. உயர்ந்த உன்னதமான சிறந்த வழிகளை பின்பற்றுறது, இல்ல முன்மாதிரிகளை ஃபாலோ பண்றது. அதோட தனது மனம் இருக்குது இல்லையா, அந்த உயர்வுக்கு முன்னேற்றம் கொடுக்கிறது. இது எல்லாமே அந்த ஒழுங்குமுறை அப்படிங்கிறது மூலமாக தான் நடக்க இயலும். अनुशासन के द्वारा ही संभव है. सत्यता, कर्तव्य परायणता, देशभक्ति एवं परोपकार आदि आदि गुण अनुशासन के द्वारा ही प्राप्त कर सकते हैं. சத்தியதா, உண்மைத்தன்மை, கர்த்தவியத்தா, அந்த இது கடமையாற்றுதல், அதோட பராயணத்தா, அதாவது ஏதாவது ஒரு செயல் அப்படின்னாக்கா அதுல ஆழ்ந்து ஈடுபடுதல், ஒன்று ஒரு செயலை செய்யும் போது அதுல முழுமையான ஈடுபாடு கொள்ளுங்க. தேஷ்பக்தி, நமது நாட்டின் மேல் பற்றுதல். ஏவும் பரோபகார், மற்றவர்களுக்கு நல்லது செய்யறது, மற்றவர்களுக்காக உழைப்பை கொடுக்கிறது, நல்ல அறச்செயல்களை செய்யறது. ஆதிகுண், இந்த எல்லா குணங்களும் அனுசாசன் கே தாராகி, ஒழுங்குமுறை அப்படிங்கிறது மூலமாக தான் பிராப்திகர் சக்தியை அடைய முடியும். अनुशासन के विकास के लिए शिक्षा का प्रसार आवश्यक है. அனுசாசன் அப்படிங்கறத அதாவது ஒழுங்குமுறை அப்படிங்கறதோட முன்னேற்றத்திற்கு, ஒழுங்குமுறையினுடைய ஒழுக்கத்தினுடைய முன்னேற்றத்துக்காக சிக்ஷா கா பிரசார் அவசியகதை, அது படிப்பு இருக்குது இல்லையா, அந்த படிப்பு மூலமாக ஒரு செய்திகளை நம்ம கொண்டு போறது ரொம்ப முக்கியம். ஒழுங்குமுறை அப்படிங்கறத அந்த படிப்பு மூலமாகவே கொண்டு போறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. आज्ञा पालन, नियमित जीवन तथा शिष्टाचार भी अनुशासन को प्रोत्साहित करते हैं. आज्ञा पालन, அதாவது கட்டளையை ஃபாலோ பண்றது. நியமித்த ஜீவன், நியமிக்கப்பட்ட அந்த வாழ்க்கை, அதாவது கட்டளைகளை என்னென்ன ரூல்ஸ் இருக்குதோ, அதாவது பெரியவங்க சொல்றத கேட்கறது,
அவங்க என்ன ஆர்டர் சொல்றாங்களோ அதை ஃபாலோ பண்றது, இந்த மாதிரியான சில ஒழுங்குமுறைகளுடைய அந்த வாழ்க்கை, ஆக்ஞா பாலன் நியமித்த ஜீவன், கட்டளைகளை ரூல்ஸை ஃபாலோ பண்ற மாதிரியாக உருவாக்கப்பட்ட விதிக்கப்பட்ட அந்த வாழ்க்கை மற்றும் சிஷ்டாபி, மன்னிக்கணும், சிஷ்டாச்சார் பி, அதாவது அந்த பண்பான முறை, மரியாதை இருக்குது இல்லையா, அந்த மரியாதை, இவைகளும் அனுசாசன் கோ புரோத்சாகித் கர்த்தீகை, இந்த ஒழுங்குமுறை அப்படிங்கிறத மேலும் வலுவூட்டுவதாக, அதை ஸ்டிமுலேட் பண்ணுவதாக இருக்கின்றன. अतः हर एक मनुष्य का परम कर्तव्य है कि वो स्वयं अपने को अनुशासन में रखे. அதாவது ஹர் ஏக் மனுஷிய கா பரம் கர்த்தவியை, ஒவ்வொரு மனிதனினுடைய முக்கியமான கடமை இருக்கிறது. என்ன அப்படின்னா, ஸ்வயம் அப்னேகோ, அவன் தன்னை தானே அனுசாசன் ரக்கே, ஒரு ஒழுங்குமுறைக்குள், ஒரு கட்டமைப்பிற்குள் வைத்துக் கொள்ள வேண்டும். அவங்கவுங்களுக்குன்னு சுய சிந்தனை, சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு அப்படிங்கறதெல்லாம் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் தனக்குத்தானே வகுத்து கொண்டு வைத்துக் கொள்ள வேண்டும். अनुशासन की भावना नहीं होती तो मनुष्य का जीवन निर्धर्क हो जाएगा. அந்த ஒரு எதுலையுமே ஒரு நிர்வாகம், ஒரு ஒழுங்குமுறை அப்படிங்கிற அந்த எண்ணம் இல்ல, செயல் இல்ல அப்படின்னா அது மனித வாழ்க்கையை பயனற்றதாக கொண்டு சென்றுவிடும், பயனற்றதாக வீணாக ஆக்கிவிடும். अगर हम अपने जीवन को सुखमय एवं सरस बनाना चाहते हैं तो हमें जल्दी ही अनुशासन के व्रत का पालन करना चाहिए. अगर हम ஒருவேளை நாம அப்படியே ஜீவன் கோ, நம்மளுடைய வாழ்க்கைய சுகமய ஏவும் சரஸ் பனானா சாத்தே ஹை, மகிழ்ச்சியானதாக, அழகானதாக, சுவையானதாக மாற்றிக்கொள்ள விரும்பினால் தோ ஹமே ஜல்தி ஹி, உடனடியாக அனுசாசன் கே விரத் கா பாலன் கர்னா சாஹியே, அந்த ஒழுங்குமுறை, ஒரு கட்டுப்பாடு அப்படிங்கிற விரதத்தை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டும், கடைபிடிக்க வேண்டும். இந்த நீண்ட இந்த निबंध आप सब अच्छी तरह रिवाइज कर लीजिए. अगले वीडियो क्लिप में देखें. धन्यवाद.